மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் துப்புரவு பணியாளர்களை காரணமின்றி பணியிடை நீக்கம் செய்ததாக கூறி துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகம் முன் நடந்த இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் உசிலம்பட்டி நகராட்சி ஆணையாளர் சுப்பையா துப்புரவு தொழிலாளர் மாரியப்பனை காரணமின்றி பணியிடை நீக்கம் செய்ததாகவும் அவரின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நிறுத்தப்பட்ட சாலை அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூர் அடுத்து தும்பிப்பாடி முதல் முள்ளிசெட்டிப்பட்டி வரை கடந்த ஏப்ரல் மாதம் தார் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. எனினும் தேர்தல் காரணம் காட்டி சாலை அமைக்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அப்பணிகளை மீண்டும் தொடங்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து 3,25,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். களக்காட்டில் ஜெயராஜ் என்பவர் செல்போன் கடையை நடத்தி வருகிறார். இன்று காலை கடையை திறந்து வந்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது கடையில் இருந்து 3,25,000 ரூபாய் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் 25,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்தது. அரியலூரில் 100 வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைந்த ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடுகபாளையம் கிராமத்தை சேர்ந்த ஏராளமானோர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இதில் தங்களுக்கு பணிகள் சரியாக வழங்குவதில்லை எனவும் வேலை நாட்களில் 150 ரூபாய் ஊதியத்தில் வெறும் 100 ரூபாய் மட்டுமே கொடுப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பகுதிகளில் தோண்டப்பட்ட பள்ளங்களை உடனே மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பம் 33வது வார்டில் சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது. எனினும் இப்பணிகள் நிறைவடைந்ததும் தோண்டப்பட்ட குழிகள் இன்னும் மூடப்படவில்லை எனவும் இதனால் அப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தங்க பல்லக்கு அம்மன் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 17 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தினமும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. விழாவின் 6ஆம் நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட தங்க பல்லக்கில் அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சந்தன மரக்கட்டைகளை கடத்திய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பந்தநல்லூரில் காவல்துறையினர் வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனையிட்டனர். அதில் கோணி மூட்டையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 30 கிலோ எடை கொண்ட சந்தன கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரும் கைது செய்யப்பட்டனர்.